அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அம்மனவாலுடைய மிகப்பெரிய அளவற்ற கருணை கிருபை காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஈமானுக்கு பிறகு ஆகப்பெரிய நியமத்தான இந்த தாவத்துடைய உழைப்பை எந்த விதமான வேண்டுகோளின்றி எந்த விதமான துவாக்களின்றி அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். தாவத்துடைய உழைப்பு என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த கட்டளையை செயல்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ்வே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உங்களை நிம்மதியான வீட்டின் பக்கம் அழைக்கிறான், நிம்மதியின் பக்கம் அழைக்கிறான். அதே போல வயதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா. அல்லாஹ் தஆலா உங்களை சொர்க்கத்தின் பக்கமும் உங்களை மக்ஃபிரத்தின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ்வே இந்த 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 கட்டளையை செயல்படுத்தக்கூடியவனாக இந்த தாவத்துடைய உழைப்பை செய்யக்கூடிய தாயாக அல்லாஹ் இருக்கிறார். அதே போல அல்லாஹ் தன்னுடைய பிரியமான அடியார்களை இதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்து அவர்களையும் தாயிகளாக அனுப்பினார். யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா. நபியே, உங்களை ஷாஹிதாக, உங்களை சுப செய்தி சொல்லக்கூடியவராக, உங்களை தாயாக ஆக்கி இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய விளக்காக ஆக்கி உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாக இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் இந்த வேலையை பொறுப்பு கொடுத்திருக்கிறார். وَأَنَّ فَمَنْ قُلْ هَذِهِ سَبِيلِي أَدْعُو إِلَى اللَّهِ عَلَى بَصِيرَةٍ أَنَا وَمَنِ اتَّبَعَنِي. कि नबी जी कह दो कि ये मेरा काम है, तो ये दावत का जो काम ये सरदार अंबिया का काम है, खातिमुल अंबिया का काम है। और आप सल्लल्लाहु अलैहि वसल्लम के हर मानने वाले का। चुनांचे सहाबे किराम ने इस बात को समझा कि हमारी जिंदगी का मकसद ही ये है कि जिस मकसद के लिए अल्लाह ने नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को भेजा था, अब चूंकि आप खातिमुल अंबिया हैं, अब आपके बाद हमारी जिम्मेदारी है कि अल्लाह के इस दीन को लेकर के दुनिया के कोने कोने में जाना, अल्लाह के एक एक बंदे तक पहुंचाना, यही हमारी जिंदगी का मकसद है। கணிதத்துக்குள்ள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி. நபியே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த உம்மத்திற்கு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதை, நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற தாயாக இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னை பின்பற்றுகிறவர்களும் என்னை ஏற்றுக்கொள்பவர்களும் மிக தெளிவோடு மிக உறுதியோடு இந்த வேலையை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த நபிமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையாக இருக்கின்றது. காத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய இறுதி நபி, அவருடைய வேலையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நபி ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருடைய வேலையாக இருக்கின்றது. சஹாபாக்கள் இதை புரிந்து வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று இதை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல சகோதரர்களே, நாமும் புரிய வேண்டும், இது நாம் ஒவ்வொருவருடைய வேலையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை எடுத்துக்கொண்டு பூரா உலகத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். चुनांचे सारे के सारे सहाबे किराम रिज़वानुल्लाहि तआला अजमईन अपने दीन के कामिल जानने वाले, गरचे बहुत ज़्यादा पढ़े लिखे नहीं थे, लेकिन अपनी ज़रूरत का पूरा दीन जानते थे और अपने पूरे दीन पर अजीमत के साथ अमल करने वाले थे। रुखसत के साथ नहीं, अजीमत के साथ अमल करने वाले थे और अपने दीन की हर हाल में हर जगह दावत देने वाले थे। கணிதத்துக்குரியவர்களே, நபிமார்கள் அனைவருமே இந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்கள் அத்துணை பேருமே தீனை பற்றி மிக தெளிவானவர்களாக இருந்தாங்க, தீனை தெரிந்து வைத்தவர்களாக இருந்தாங்க, தீனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து வச்சிருந்தாங்க. ஆனா துன்யாவுடைய விஷயத்துல அவ்வளோ எழுத படிக்க அவ்வளோ தெரிந்தவர்கள் அல்ல அவர்கள். ஆனா தீனுடைய விஷயத்தில் இவ்வளவு விளக்கமல்லவங்களாக இருந்தாங்க. இந்த தாவத்துடைய வேலையை மிக முக்கிய நோக்கமாக ஆக்கி கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. தாவத்துடைய வேலையை முக்கிய நோக்கமாக ஆக்கி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏதோ நேரம் கிடைக்கும் போது செய்யற அந்த மாதிரி இல்லாம அவங்க முழுக்க இதற்காக வேண்டிய நேரம் ஒதுக்கி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. तो वो हर हाल में अपने दीन के दाई थे और उन्हें दीन पर इस्तिकामत दावत की वजह से थी। वजह क्या थी कि वो जैसे अल्लाह के सारे अवामिर को वो अल्लाह की तरफ से अपने को मामूर समझते थे कि नमाज का हुक्म है, मैं नमाज का पाबंद हूँ, नमाज अदा करने का।
रोज़ा का हुक्म है अल्लाह का, मैं रोज़ा रखने का पाबंद हूँ, मामूर हूँ। हज का अल्लाह का हुक्म है तो मैं हज के लिए अल्लाह की तरफ से साहिब इस्ताद है तो मामूर हूँ। बिल्कुल इसी तरीके से अल्लाह के दीन की दावत को भी वो अल्लाह की तरफ से अपने आप को मामूर समझते थे कि मैं अल्लाह की तरफ से मामूर, मुझे हुक्म मिला है, मुझे हुक्म मिला है। और ये हुक्म भी ऐसा है कि इस पर सारे अवामिर के कायम होने का और सारे अवामिर का कमाल के साथ वजूद में आने का दारोमदार है। நபிமார்கள் இந்த வேலையை எல்லா நிலையிலும் செஞ்சாங்க. இந்த வேலையின் மூலமாக தன்னுடைய தீன்ல இஸ்திகாமத்தாக இருந்தாங்க. இந்த வேலையை அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றாக விளங்கியிருந்தாங்க. எப்படி தீனுடைய மற்ற விஷயங்கள் அடங்கியிருந்தாங்களோ, தொழுகையினுடைய கட்டளை என்றால் இந்த தொழுகையை தொழுவதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன், நோன்புடைய கட்டளை என்றால் இந்த நோன்பை இருப்பதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன், ஹஜ்ஜுடைய கடமை என்றால் இந்த ஹஜ்ஜுடைய கடமை செய்வதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இதே போல தாவத்துடைய வேலையும் அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்பேற்பட்ட கட்டளை என்றால் இந்த கட்டளை உலகத்தில் வந்துவிட்டால் இதன் மூலமாக தீன் உறுதியாக ஆக்கப்படும், தீன் மக்களுடைய வாழ்க்கையில் வரும், தீன் பரிபூர்ணமான நிலையிலாகும். ஆக நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த வேலையை அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக, அல்லாஹ்வினால் ஏவப்பட்டதாக, இது நமக்கு ஏவப்பட்ட ஒரு கட்டளை என்பதாக விளங்கி இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். लेकिन अल्लाह हम लोगों के कसूरों को माफ फरमाए, हमारी कमी कोताहियों को माफ फरमाए। हमने तो हुक्म के बजाय एक बरकत वाला काम समझा है, कर लेंगे तो बरकत मिलेगी और सबसे पहली बरकत दुनिया के एतबार से, और नहीं करेंगे तो बरकत नहीं होगी। लेकिन अल्लाह इस पर नाराज होंगे, अल्लाह की मदद रुक जाएगी, अल्लाह की नेमतों से हम महरूम हो जाएंगे, अल्लाह के कहर के मुस्तहिक हो जाएंगे, अल्लाह के अदाबात इसकी वजह से हम पर आएंगे, ये हमारे जहन में इसका तसव्वुर भी नहीं है। அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நம்முடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நாம் இந்த வேலையை அல்லாஹ்வுடைய கட்டளை என்று புரிவதற்கு பதிலாக, விளங்குவதற்கு பதிலாக இது பரக்கத்துடைய வேலை என்று விளங்கி வைத்திருக்கிறோம். செய்தால் பரக்கத், அதுவும் துன்யாவுடைய பரக்கத்து. செய்யலைன்னா பரக்கத் இல்ல. மாறாக இந்த வேலையை விட்டா அல்லாஹ்வுடைய அதாப் வரும், இந்த வேலையை விட்டா அல்லாஹ்வுடைய நியமத்தை விட்டு நாம் தூரமாகுவோம், இந்த வேலையை விட்டா அல்லாஹ்வுடைய உதவிகள் வராது, இந்த வேலையை விட்டா அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மேலே இறங்கும் அப்படின்னு புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். सहाबाए किराम के सामने ये दीन की अजमत थी, वो जानते थे कि ये दीन कितनी कुर्बानियों के बाद हम तक पहुंचा है। हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम की सारी कुर्बानियां उनके सामने थी। एक वक्त था कि अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम वला कौम मन यंसुरनी कहते थे, कौन है जो मेरी मदद करे, मेरी कौम में से कोई मेरी मदद कर दे। और फिर ये भी है कि अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाते हैं कि इस दीन के लिए जितना मुझको सताया गया, जितना मुझको दीन की दावत के सिलसिले में डराया धमकाया गया, उतना किसी को नहीं सताया गया और न उतना किसी को डराया धमकाया गया। और जानी, माली, जिस्मानी, ज़हनी जो कुर्बानी अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इस दीन के लिए देकर सहाबत पहुंचाया था, वो उनके सामने थी। சஹாபாக்களை இந்த தீனுடைய கண்ணியத்தை, இந்த தீனுடைய முக்கியத்துவத்தை, இந்த தீன் எவ்வளவு பிரம்மாண்டமானது, பெரியது என்பதை விளங்கி வைத்திருக்கிறாங்க. இந்த வேலை, இந்த தீன் எவ்வளவு சிரமங்களுக்கு பிறகு வந்தது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிரமப்பட்டாங்க இந்த தீனுக்காக வேண்டி, இதெல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னாடி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வேலையை செய்யும் பொழுது வந்த பிரச்சனைகள் காரணமாக மக்களிடத்துல கேட்டாங்க, மையன் சுருடி, யார் எனக்கு உதவி செய்வீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் சொன்னாங்க, இந்த வேலையின் காரணமாக என்னை பயமுறுத்தாட்டப்பட்டது போல் உலகத்தில் யாரையும் இதற்கு முன்னால் யாரும் பயமுறுத்தாட்டியதில்லை, என்னை இந்த வேலைக்காக துன்புறுத்தப்பட்டது போல் இந்த உலகத்தில் இதற்கு முன்னால் யாரையும் துன்புறுத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய உடலால், தங்களுடைய பொருளால், தங்களுடைய உயிரால், தங்களுடைய அறிவால் எத்தனை தியாகங்கள் செய்தார்களோ இதெல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னால் இருந்தது. அதனால சஹாபாக்கள் தீனுடைய மகத்துவத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के ऊपर जितने भी हालात आए हैं वो सिर्फ दीन की दावत की बुनियाद पर आए, इबादत की बुनियाद पर, दीन की दावत की बुनियाद पर। 3 साल का बाइकाट हुआ है शहर की तालीम के अंदर, वो दावत की बुनियाद पर। ताइफ के अंदर आपको पत्थरों की बारिश हुई है और आप लहूलुहान हुए हैं तो दावत की बुनियाद पर। 2 बच्चियों का तिलाक हुआ है तो दावत की बुनियाद पर। और माई खदीजतुल कुबरा रज़ियल्लाहु ताला अन्हा जो
मक्का की सबसे बड़ी मालदारन थी, उनका सारा माल अगर अल्लाह के दीन पर लगा है तो दीन की दावत के सिलसिले में। और ऐसा लगा कि जिस वक्त तो दुनिया से तशरीफ ले जा रही हैं तो उनकी खस्ताहाली को देखकर उनके जिस्म पर जो कपड़ा था उस पर पैबंद लगा हुआ था, और माई खदीजा कुबरा रज़ियल्लाहु ताला अन्हा की खस्ता हालत को देखकर आप सल्लल्लाहु अलैहि वसल्लम की आंखों में आंसू आ गए। கணிதக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை நிலைமைகள் வந்தனவோ அத்தனை நிலைமைகளும் நபி அவர்களுடைய தாவத்துடைய வேலையின் காரணமாகத்தான். நபி தாவத்துடைய வேலைகள் செய்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்களுக்கு நிலைமைகள் வந்தது. 3 வருடங்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டது. நபியோடு சேர்ந்து மற்ற எல்லாரையும் 3 வருடங்கள் எல்லோருமே இவர்களை சமூக பகிஷ்காரம் செய்து யாரும் யாருடன் பேசக்கூடிய நிலை இல்லாத ஒரு நிலை. இந்த நிலை தாவத்துடைய வேலையின் காரணமாக ஏற்பட்டது. அதே போல அந்த கனவை அபூ தாலிப் கனவா என்ற இடத்துல 3 வருஷம் இருந்தாங்க. அதற்கு தாயிஃப்ல நபி அவர்கள் எங்கு ஓடுவது என்று தெரியாமல் ஓடுனாங்க, அவ்வளவு அடி வாங்கினாங்க. அந்த சிரமம் தாவத்துடைய வேலைக்காக. நபியினுடைய 2 மகள்கள் தலாக் விடப்பட்டது இந்த வேலை விடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்றைய நேரத்துல மக்காவுல இவங்களை விட ஒரு பணக்கார பெண்மணி கிடையாது. அவங்களுடைய அத்தனை பணம் காசுகளும் செல்வமும் நபியினுடைய தாவத்துடைய வேலைக்காகத்தான் செலவானது. கடைசி நேரத்தில் அவங்களுடைய மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், அவங்களுடைய உடல்ல இருந்த துணியில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த ஏழ்மையான நிலையை பார்த்து நபி அவர்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்தது. அவர்களுடைய செல்வமும் அல்லாஹ்வுடைய நபியினுடைய தீனுடைய தாவத்துடைய வேலைக்காகத்தான் செலவிடப்பட்டது. अल्लाह के दीन की दावत के सिलसिले में अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम की हर वक्त ये फिक्र होती थी कि किस तरीके से ये दीन एक एक इंसानों तक पहुंच जाए। और अल्लाह ने दीन में कामयाबी रखी है तो ये अल्लाह का एक एक बंदा जहन्नुम से बच करके जन्नत में जाने वाला हो जाए। हर वक्त यही फिक्र रहती थी। इसलिए आप सल्लल्लाहु अलैहि वसल्लम के बारे में आता है कि आप मुस्तकिल गमगीन रहा करते थे, गहरी सोच में रहा करते थे, हमेशा फिक्र में रहा करते थे। बस यही एक फिक्र थी। यहाँ तक कि अल्लाह ताला को कहना पड़ा लअल्लका बाखिउन नफ्सक अल्ला यकूनु मुमिनीन, कि क्या अगर ये ईमान नहीं लाएंगे तो अपने आप को, आप अपनी जान को घोट देंगे, अपने आप को हिला कर डालेंगे। तो ये सारे मनाजिर सहाबाए किराम के सामने थे कि अल्लाह ने हमारे आका जनाब रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम को जिनका मकाम कि अल्लाह के बाद आपका मकाम है। जैसे अल्लाह की तारीफ कोई कर सकता, तारीफ का हक नहीं अदा कर सकता, ऐसे ही जनाब रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की तारीफ का हक कोई अदा नहीं कर सकता। अल्लाह के बाद आपका मकाम है। लेकिन इस जिम्मेदारी को निभाने के लिए, अल्लाह के दीन की दावत के लिए, अल्लाह के पैगाम को पहुंचाने के लिए एक एक इंसानों को जहन्नुम से बच करके जन्नत में जाने के लिए अपने आप को कितना गिराया, कितना मिटाया और कितना लगाया। ये सारे मनाजिर सहाबाए किराम के सामने थे। கணிதக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு உம்மத்தின் இடத்துல, என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரிடத்திலும் இந்த தீன் போய் எப்படி சேர வேண்டும், இந்த தீனில் தான் முழு வெற்றி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும், என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு எப்படி போகணும், இதே கவலையில தான் நபி அவர்கள் இருந்தாங்க. நபி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட கவலையில இருந்தாங்க, எப்பொழுதுமே துக்கத்தில் இருந்தாங்க, எப்பவுமே உள்ளத்துல ஒரு வலியோடு இருந்தாங்க. எப்படி இந்த உம்மத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பது, நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ்வுக்கு பிறகு நபிக்கு தான் அவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய புகழை அதற்குரிய உண்மையான ஹக்கோடு நிறைவேற்ற முடியாதோ, எவ்வளவு புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய புகழுக்கு முன்னால் அது குறைவுதான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எவ்வளவு புகழ முடியுமோ, எவ்வளவு புகழ வேண்டுமோ அவ்வளவு நம்மளால புகழ முடியாது. அவ்வளவு உயர்தரமான நபி, அவ்வளவு பெரிய நபி. அத்துடனே இந்த உம்மத்திற்காக தங்களை அழித்தார்கள், தங்களை தியாகத்துக்குள்ளாக்கினாங்க, தங்களை சிரமத்துக்குள்ளாக்கினாங்க. இது எல்லா காட்சிகளும் சஹாபாக்களுக்கு முன்னாடி இருந்தது. நபி அவர்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்துடனேயே நமக்காக வேண்டி இவ்வளவு பாடுபடுறாங்க, நமக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டங்களை சிரமங்களை எடுத்துக்கொள்றாங்க. ஒவ்வொரு உம்மத்தையும் இந்த உம்மத்திலிருந்து யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும்னு கவலைப்படுறாங்க. இது எல்லா காட்சிகளும் சஹாபாக்கள் முன்னாடி தெரிந்தது.
तो सहाबाए किराम के सामने हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम की जिंदगी और आपकी मेहनत और आपका तरीक़ाकार और आपकी कुर्बानी और आपकी जद्दोजहद और आपका मुजाहिदा और आपकी मुशक्क़तें और जानी माली कुर्बानियाँ थी और आपके दिल का दाइया वो जानते थे कि आप क्या चाहते हैं। इसलिए जब भी कोई ईमान लाता, कलमा पढ़ता, तो बगैर आप सल्लल्लाहु अलैहि वसल्लम के कहे हुए वो खुद जैसे कबूल करता, इस्लाम लाता, इस्लाम की और ईमान की दावत शुरू कर देता। चाहे वह हज़रत अबू बकर सिद्दीक़ हो रज़ियल्लाहु तआला अन्हु, चाहे वह हज़रत अबू ज़र ग़िफ़ारी हो, चाहे वो सैयद बिलाल हबशी हो, कोई भी हो, हर एक ईमान की दौलत मिली, बस ईमान की दावत दे करके दौलत की तक़सीम शुरू हो जाती है। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தீனுடைய வேலைக்காக மக்களுடைய ஹிதாயத்துக்காக என்னவெல்லாம் செய்தார்கள், எவ்வளவு சிரமங்களை சகிச்சாங்க, எவ்வளவு கஷ்டங்களை பொறுத்து கொண்டாங்க, எவ்வளவு அடிகளை வாங்கினாங்க, எவ்வளவு சொற்களை ஏற்றுக்கொண்டாங்க, எவ்வளவு முஜாஹதா செஞ்சாங்க, எவ்வளவு தன்னுடைய உயிர் பொருள் தியாகம் செஞ்சாங்க, எவ்வளவு முஜாஹதாக்கள், இதை எல்லா சஹாபாக்கள் பார்த்ததுனால நபியினுடைய உள்ளத்தினுடைய கிடக்கை, நபியினுடைய உள்ளத்தினுடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்பதை கூட அறிந்திருந்தார்கள். அதனால எந்த சஹாபி, அது அபூபக்கராக இருக்கலாம், அபூ ஸர் கிஃபாரியாக இருக்கலாம், ஹஜ்ரத் பிலால் ஹபஷியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடமே உடனடியாக இஸ்லாத்தின் பக்கமும் ஈமானின் பக்கமும் மற்றவர்களை அழைப்பு கொடுக்க உடனே கிளப்பி விடுவார்கள். காரணம் நபியினுடைய தியாகம், நபியினுடைய முயற்சி, நபியினுடைய முஜாஹதா அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிந்த காரணத்தினாலே நபியினுடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து அது தாவத்துடைய வேலைதான் என்பதாக புரிந்து ஈமான் ஏற்றுக்கொண்ட உடனேயே தாவத்துடைய வேலைக்காக சென்று விடுவார்கள். चुनांचे मेरे मोहतरम बुजुर्गों भाइयों, बगैर किसी तरगीब के सहाबा दावत के, दीन के हर तकाजे पर अपने आप को हर हाल में पेश कर देते थे। वो जानते थे कि अल्लाह ने हमें इसीलिए बनाया है, इसीलिए पैदा किया है, इसीलिए जिंदगी दी है, इसी के लिए माल दिया है, इसी के लिए सलाहियत दी है, जो भी काबिलियत दी है, इस्तेदाद दी है, सिर्फ और सिर्फ इसीलिए क्योंकि आप सल्लल्लाहु अलैहि वसल्लम की जिंदगी पूरी सामने थी। तो इसलिए वो जिंदगी का मकसद ये समझते थे कि अल्लाह ने हमें दुनिया में जिंदगी और जो नेमतें दी है वो इसी के लिए दी है कि अल्लाह के दीन की हिफाजत हो और अल्लाह के दीन की दुनिया में इशाअत हो और अल्लाह का दुनिया में कलमा बुलंद हो और अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम की सुन्नत दुनिया में आम हो, ताकि एक एक इंसान जहन्नम से बच करके जन्नत में जाने वाला हो जाए। और इसके लिए ये उनका इतना महबूब मशगला था, इतना महबूब मशगला था कि इस अमल के करने में जिस तरह के भी हालात आते थे, जितने भी शदायद, मसाइब, इम्तिहानात, इब्तिला आते थे, वो उस पर किसी से शिकवा शिकायत नहीं करते थे, बल्कि अल्लाह की तरफ से नेमत समझ करके सब्र करते थे और दिल के अंदर खुश होते। கணிதக்குரியவர்களே, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுக்கு எந்த விதமான தர்கீபும் கொடுக்காம, எந்த விதமான ஆர்வம் ஊட்டுதலும் இல்லாம அவர்களாகவே தாங்களாகவே இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணிக்க, இந்த தீனுக்காக தங்களை முன்னெடுக்க தயாரானாங்க. காரணம் அவங்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகம் தெரிந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சிரமம் தெரிந்தது. அதன் காரணமாக சஹாபாக்களை ஆர்வப்படுத்தவே இல்லை, சஹாபாக்களை நபி அவர்கள் தர்கீப் கொடுக்கவே இல்லை. தானாகவே எங்களை அல்லாஹ் படைத்த இதற்காகத்தான், எங்களை அல்லாஹ் உருவாக்கியதே இதற்காகத்தான், எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே இதுதான் என்பதாக சொல்லி அவர்கள் இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை செய்தார்கள். இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே தீனை பாதுகாக்கத்தான், இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே தீனை பரப்பத்தான், இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே அல்லாஹ்வுடைய கலிமா உலகத்தில் ஓங்கி ஒலிக்கத்தான், இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே நபியினுடைய சுன்னத்துகள் பூரா உலகத்திலும் ஹயாத்தாகத்தான், இதற்காக வேண்டித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் தங்களை இந்த வேலைக்காக ஆக்கிக் கொண்டார்கள். இந்த வேலை அவங்களுக்கு எப்படிப்பட்ட எவ்வளவு பிரியமான ஒரு ஈடுபாடு இருந்ததென்றால் இந்த வேலைக்காக எத்தனை விதமான கஷ்டங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் நியாமத்தாக எடுத்துக்கொண்டு இது நாங்கள் எங்களுடைய வேலையில முன்னேறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக சொல்லி அவர்கள் தங்களுடைய வேலையில முன்னேறி கொண்டே இருந்தாங்க. காரணம் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் போகணும். இந்த நிலைமை ஏன் அவர்கள்ட்ட வந்தது? நபி அவருடைய வாழ்க்கை அவங்க கண்ணு முன்னாடி இருந்த காரணத்தினால இப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்தது. मोहतरम बुजुर्गों भाइयों, बावजूद कि सहाबा तादाद में कम थे, असबाब में कम थे, ताकत में कम थे, सलाहियत में कम थे, सनात और हिरफत में भी कम थे, माल और दौलत के एतबार से भी कम थे, सवारियों के एतबार से भी ज़राए और वसाइल के ज़राए भी कम थे, मगर उन्होंने जिंदगी का मकसद समझा था कि जिंदगी का मकसद ही हमारा क्या है?
अल्लाह के दीन का पूरे आलम में इहया, अल्लाह के दीन की तबलीग, अल्लाह के बंदों को जहन्नम से बचाना, अल्लाह के बंदों को जन्नत में दाखिल करना। और उन्हें ये यकीन था कि जब हम अपने मकसद पर हो गए तो अल्लाह के सारे वादे इसी के ऊपर हैं। इन तंसुरुल्लाह या अय्युहल्लज़ीना आमनू इन तंसुरुल्लाह यंसुरकुम व युसब्बित अक़दामकुम। उन्हें अपनी जात पर नहीं यकीन था, अपने असबाब पर नहीं, हर एतबार से कमजोर थे, मगर अल्लाह के वादों पर यकीन था। तो लेकर अल्लाह के दीन को निकल गए और दुनिया के कोने कोने में पहुंचे। वो किसने पहुंचाया? उनके अज़्म ने, उनके इरादे ने, उनकी नीयत की ताकत ने और अल्लाह की जात पर भरोसा ने उनको दुनिया के कोने कोने में पहुंचा दिया। उस वक्त न ट्रेन थी, न प्लेन था, न बस थी, और जो जहाज, पानी के जो जहाज भी चलते थे वो भी बाल-बाली कश्ती चलती थी। मगर अज़्म ये था कि अल्लाह का दीन दुनिया में जिंदा करना है, हम इसीलिए दुनिया में आए हैं, हम इसीलिए वो किए हैं। तो फिर जैसी उनकी नीयत हुई तो अल्लाह ने वैसी असबाब मुहैया करके उनको पहुंचाया और दुनिया के कोने कोने में अल्लाह के दीन को पहुंचाया। கணித்துரியர்களே, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் எண்ணிக்கையில குறைவா இருந்தாங்க, செல்வத்துல குறைவாக இருந்தாங்க, உடையில குறைவாக இருந்தாங்க, அவங்களுடைய வாகனங்கள் குறைவாக இருந்தது, துன்யாவுடைய அவங்களுடைய சம்பாத்தியம் குறைவாக இருந்தது, துன்யாவுடைய அத்தனை அஸ்பாபுகளில், துன்யா அடிப்படையில் உள்ள அத்தனையிலுமே குறைவாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், எங்களை அல்லாஹ் படைச்சதே எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், நோக்கம் இதுதான் அப்படின்னு விளங்கி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல ஓங்கணும், அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல ஓங்கணும், அல்லாஹ்வுடைய தீனை நாங்க தப்லீக் செய்யணும், ஒவ்வொரு உம்மத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும், ஒவ்வொரு உம்மத்தையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்னு விளங்குறாங்க. அதன் காரணமாக நபியினுடைய இந்த தீனை எடுத்துக்கொண்டு எந்த விதமான அஸ்பாபுகளும் இல்லாத காலத்துல, ஃளைட் இல்ல, ட்ரெயின் இல்ல, பஸ் இல்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல அல்லாஹ் தஆலா அவங்களை கொண்டு வேலை வாங்கினா பூரா உலகத்துக்கு, பூரா உலகத்துல மூளை முடுக்குகளுக்கெல்லாம் நபியினுடைய தீனை கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. ஆனால் அஸ்பாபுகள்ல, உலகத்தினுடைய அஸ்பாபுகளுடைய விஷயத்துல குறைவாகத்தான் இருந்தாங்க. அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்தல, மாறாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், நோக்கம் இதுதான் என்பதாக புரிந்து இருந்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவங்களை கொண்டு பூரா உலகத்துல மூளை முடுக்குகளுக்கு இந்த தீனை கொண்டு போய் சேர்க்க வைத்து விட்டார். அவங்களுடைய அந்த அசம், அவங்க உள்ளத்துல எடுத்த அந்த அசாயிப், அவங்க உள்ளத்தினுடைய அந்த உணர்வு, அதுதான் पूरा உலகத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்த்தியது. तो जब अल्लाह की जात पर भरोसा करके बेसरो सामानी के आलम में निकले हैं और यकीन है कि जब हम अल्लाह के दीन की नुसरत के लिए निकलेंगे तो अल्लाह की नुसरत यकीनी है, तो इस यकीन की बरकत से अल्लाह ने समंदर में रास्ता दिया है, जंगल में क़याम करवाया है, शेर दरिंदे से रहबरी करवाई है अल्लाह ने, ये उनके यकीन की बुनियाद पर। और जब जरूरत पड़ी है, जब अल्लाह के दीन की दावत को लेकर के गए हैं और गज़वे की नौबत आई है, तो वहां पर अल्लाह ने फरिश्तों से मदद करवाया है, चाहे वो बद्र हो, चाहे उहद हो, चाहे अहज़ाब हो, सब में अल्लाह ने मदद की फरिश्तों के जरिए से। यकीन था कि अल्लाह हमारे साथ है, हम अल्लाह के दीन को लेकर के निकले हैं, तो अल्लाह ने रुकावटों को भी दूर किया और जहां ताकत की जरूरत आई तो अल्लाह ने फरिश्तों से मदद करवाया। கணித்துரியர்களே, இப்படியாக சஹாபாக்களுக்கு இந்த இந்த வேலையின் மேல, இந்த வேலை தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று விளங்கி இருந்தாங்க. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் இதில்தான் பூர்த்தியாகும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற இந்த வாக்குறுதியின் மேல நம்பிக்கை இருந்த காரணத்தினால அவங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இதை ஆக்கி பூரா உலகத்துக்கு தீனை கொண்டு போனாங்க. அது மட்டுமல்லாம அல்லாஹ்வுடைய தாத்தின் மேல, அல்லாஹ் மேல இவ்வளவு நம்பிக்கை உறுதியாக இருந்தது. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா கடலிலே அல்லாஹ் அவர்களை நடக்க வைத்தார், காட்டிலே அல்லாஹ் தங்க வைத்தார், அல்லாஹ் தஆலா சிங்கத்தின் மூலமாக வழிகாட்டினார். எங்கெல்லாம் அவருடைய சக்தி குறைந்த மாதிரி இருந்ததோ அந்த இடத்துல எங்கெல்லாம் சக்தி தேவையோ அப்படின்னு அவங்க விளங்கினாங்களோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்தார். பத்ருல, உஹதுல, அஹ்ஸாபுடைய போர்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்தார். இதுவெல்லாம் எதன் காரணமாக? அவர்கள் அல்லாஹ் மேல வைத்த நம்பிக்கை, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாம் செல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தீனை ஹயாத்தாக்க நாம் செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருக்கின்றது என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக அவங்க போனாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி உதவி செய்து காண்பித்தார். अरे भाई अल्लाह ने मदद करवाई कि नहीं करी?
பாருங்க அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் உதவி செய்தானா இல்லையா? समंदर में चले कि नहीं? அவங்க எல்லாம் கடல்ல நடந்து போனாங்களா இல்லையா? और जंगल दरिंदों से भरा हुआ है। इंसान की आवाज में कि जंगल खाली कर दो, गुलामान मुस्तफा यहाँ क़याम करेंगे, तो दरिंदों ने खाली किया कि नहीं किया? காட்டுல மிருகங்கள் எல்லாம் இருந்தது, அங்க சத்தம் விடப்பட்டது இங்க வர்றாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் காட்டை காலி செய்து போனதா இல்லையா? ये सब हुआ है कि नहीं हुआ? இதெல்லாம் நடந்துச்சா இல்லையாங்க? हुआ है ना? நடந்துச்சு. तो क्यों हुआ? ஏன் நடந்துச்சு? वजह ये थी कि अल्लाह ने जिस काम के लिए उनको भेजा था, जो ड्यूटी जिम्मेदारी दी थी और जिम्मेदारी को अदा करने के लिए जो नेमतें दी थी, उन्होंने अल्लाह की नेमतों को, अल्लाह की तरफ से दी हुई जिम्मेदारी को, मकसद को पूरा करने पर लगाया, तो अल्लाह ने सारी कायनात को मुसख्खर कर दिया। ஏன் நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய வேலைக்காக போனாங்க. இந்த தீனுடைய வேலை எதுக்கு? அதற்காகத்தான் படைக்கப்பட்டோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அப்ப அல்லாஹ் தஆலா எந்த வேலைக்காக நம்மளை அனுப்பினானோ, எந்த டியூட்டிக்காக அனுப்பினானோ, அந்த டியூட்டியை அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கொண்டு ஹயாத்தாக்கத்தான் போயிருக்கிறோம் என்று அவங்க நம்பி போனதுனால அல்லாஹ் தஆலா பூரா உலகத்தினுடைய படைப்புகளை அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துட்டான். भाई समझ में बात आ रही है? விளங்குதுங்களா? तो मकसद पर होने की वजह से सहाबा अल्लाह के मंसूर थे, यानी जहां जिस तरह की जिसको जैसी जरूरत पेश आती थी अल्लाह की तरफ से मदद आती थी और अल्लाह की तरफ से महफूज थे। अल्लाह हर तरह की इब्तिला, हर तरह की मुसीबत, हर तरह के शरूर फितन से उनकी हिफाजत फरमाते थे। और सहाबा अल्लाह के महबूब थे। कैसे महबूब? कि अल्लाह ने उन्हें रज़ी अल्लाह अन्हु व रज़ू अन्हु का परवाना दे दिया और ऐसे मुअज़्ज़ज़ बना दिया कि क़यामत तक के लिए ईमान वालों के दिल में ऐसी इज्जत डाल दी कि वो खत्म नहीं होगी। ये किस बुनियाद पर? अपने मकसद पर होने की बुनियाद पर। இதுவெல்லாம் ஏன் நடந்தது? அவங்க அந்த நோக்கத்தை, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டதினாலும் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ததினாலும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். இதனால் அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொண்டு அவர்களை அல்லாஹ் கௌரவித்தார். அது மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கினார். அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி செய்யப்பட்டவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் பாதுகாக்கப்பட்டவங்களாக, துன்யாவுடைய ஒவ்வொரு முசீபத்துகளிலிருந்தும் ஒவ்வொரு சோதனைகளிலிருந்தும் அவங்க பாதுகாக்கப்பட்டவங்களாக. அதே போல அல்லாஹ்விடத்துல மக்பூலுமானாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அவங்க அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுத்தான். கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மூமின்களுடைய உள்ளத்திலே அவர்களை பத்தி கண்ணியத்தை அல்லாஹ் போட்டுட்டான். கியாமத் வரைக்கும் யாரும் மூமின்களுடைய உள்ளத்திலிருந்து சஹாபாக்களுடைய கண்ணியத்தை எடுத்து விட முடியாது. ஆக சஹாபாக்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்சூராக இருந்தாங்க, உதவி செய்யப்பட்டவங்களாக இருந்தாங்க. அதே போல மஹ்ஃபூஸாக இருந்தாங்க, எல்லா விதமான முசீபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அடுத்ததாக மக்பூலும் ஆனாங்க. எல்லா வகையிலும் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டதாக உலகத்திலே அல்லாஹ் அறிவிச்சான். देखो ये बयान नहीं हो रहा, ये मुज़ाकरा हो रहा। हम थोड़ा समझे बात को। பாருங்க, இது பயான் இல்ல, ஒரு முதாக்கரா, நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்துறது தான். இதை எல்லாரும் விளங்குனா சொல்ல இன்ஷாஅல்லாह। जब तक सहाबा ने ईमान और ईमान की मेहनत को नहीं समझा था तो कितनी गिरी हुई जिंदगी थी, और जब ईमान पा गए, ईमान की मेहनत मिल गई और जिंदगी का मकसद समझ में आ गया और मकसद पे डाल दिया, तो अल्लाह अकबर, कैसी मरदूद जिंदगी थी, मकबूल हो गई। कैसी गिरी हुई थी, बुलंदी वाली हो गई। तो ये अब मकसद पर होने की वजह से। और क्या मकसद था? कि अल्लाह की दी हुई नेमतें अल्लाह के दीन की दावत में इस्तेमाल हो जाए, और इसी पर उन्होंने लगाया सब कुछ। अपने जज्बात भी, अपना माल भी, अपनी सलाहियत भी, अपना जान भी, अपने औलाद भी, अपने औतान भी, सब कुछ इस पर लगा दिया। भाई लगाया कि नहीं लगाया? கலிதுரையர்களே, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இந்த தீனுக்காக எல்லாத்தையும் செலவழிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த ஈமானையும் ஈமானுடைய உழைப்பையும் புரிவதற்கு முன்னால, ஏற்றுக்கொள்வதற்கு
முன்னால அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. எவ்வளவு கீழான வாழ்க்கையா இருந்தது, யாருமே மதிக்காத வாழ்க்கையா இருந்தது, யாரும் ஏறெடுத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனா எப்போ அவங்க ஈமானை ஏற்றுக்கொண்டாங்களோ, எப்போ தீனுடைய வாழ்க்கையில வந்தாங்களோ, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்தாங்களோ, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமே இந்த உலகத்துல தீனை ஹயாத்தாக்குறது, அல்லாஹ்வுடைய நியமத்துகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை ஹயாத்தாக்க அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த மக்சதை புரிந்ததினாலும் அந்த மக்சதின்படி அவர்கள் வாழ்ந்ததினாலும் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கீழே உள்ள கீழ்த்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் மேலே எவ்வளவு உயர்த்த கொண்டு வந்தான். மருதுதான் அவங்களுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வினால் மறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதை அல்லாஹ் மக்பூலாக எவ்வளவு மாத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மக்சத் அவங்களுடைய உள்ளத்துல இருந்ததன் காரணமாகத்தான், இந்த மக்சதை அவங்க யோசித்ததன் காரணமாகத்தான் தன்னுடைய உயிர், தன்னுடைய பொருள், தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய திறமைகள், தன்னுடைய அத்தனையுமே இந்த மக்சதிற்காக, வாழ்க்கையினுடைய இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அர்ப்பணித்தார்கள். आज हम सब यहाँ पर जो जमा है उसका नाम दावत की मुबारक मेहनत है। हम सब की एक ही निस्बत है कि ये दावत की मेहनत ना होती तो हम सब का यहाँ पर इज्तिमा ना होता। तो हम सब जिस मेहनत से इस वक्त जुड़े हैं, अल्लाह ने अपने फजल और करम से जोड़ा है, जिस दर्जे में भी जोड़ा है उस पर तो हमें अल्लाह का शुक्र अदा करना है। लेकिन ये जो नेमत है, ये जो दावत है मेरे दोस्तों, हम सब बोलते हैं ना कि ये सहाबा वाला काम है, भाई बोलते हैं कि नहीं बोलते हैं? नबियों वाला काम है, बोलते हैं। क्यों? इसलिए कि जिनकी कुर्बानियों के ऊपर अल्लाह ने रहम खा करके उम्मत को ये दोबारा नेमत अता फरमाई है। हज़रत मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह वो फरमाते थे कि मैं इसे कार नबूवत यकीन करके करता हूँ, मैं इसे इस दावत को कार नबूवत यकीन करके करता हूँ। கணிதுவர்களே, இப்ப நாம எல்லாம் இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் சொன்னா ஒரே காரணம் தான், நாம எல்லாரும் தாவத்துடைய வேலையில ஒன்றிணைந்தவர்கள். தாவத்துடைய வேலை தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இருக்கு. இந்த வேலை இல்லைன்னு சொன்னா இப்படி ஒரு இஷ்டமா, இப்படி ஒரு ஒன்று கூடுதல் நடந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில தாவத்துல தொடர் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் இப்படி ஒரு ஒன்று கூடுதலுக்கும் இப்படி ஒரு ஜோடுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கான். இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஆனா அதே நேரத்துல இந்த வேலையை நாம சஹாபாக்களுடைய வேலைன்னு சொல்றோம், சொல்றோமா இல்லையா? அதே போல இதை நபிமார்களுடைய வேலைன்னு சொல்றோமா இல்லையா? உண்மையிலே அந்த யக்கீனோடு இந்த வேலை செய்யணும். அதிலிருந்து மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இந்த வேலையை நான் நபிமார்களுடைய வேலை என்பதாக யக்கீனோடு மன உறுதியோடு செய்கிறேன் என்று சொல்வார்கள். और फरमाते थे कि ये करने अव्वल का हीरा मिल गया, करने अव्वल का हीरा मिल गया। यानी जैसे हीरा कीमती होता है और फिर वो जिसके पास पहुंच जाए वो भी कीमती हो जाता है, जैसे सहाबा के पास कि पहले बिगड़ी हुई जिंदगी थी मगर ये दावत का हीरा जब उन्हें मिला तो उनकी क्या कीमत लग गई अल्लाह के नजदीक और इंसानों के नजदीक। वो हीरा मुझे मिला है, तो वो हीरा मिला है। यानी आज भी अगर इस दावत की अजीम मेहनत को इसे नेमत समझकर, सहाबा का काम समझकर, सहाबा के तर्ज पर, सहाबा के नहज पर, सहाबा के मिजाज के साथ अगर किया जाएगा तो जैसे अल्लाह ने सिफात से उनकी जिंदगी को मामूर किया था, भरा था, वो सिफात के जामे थे, सिफात के हामिल थे, जिसकी वजह से वो अल्लाह के मंसूर थे, अल्लाह के महबूब थे। आज भी इस दावत के अंदर वही तासीर है, आज भी इस दावत के अंदर वही तासीर है कि कैसी भी बिगड़ी जिंदगी होगी, कितनी भी गंदगी होगी, कितनी भी गंदी जिंदगी होगी, इंशाअल्लाह सुमा इंशाअल्लाह अगर इसे हम कार नबूवत और सहाबा वाला काम समझकर अजीमत के साथ, रुखसत के साथ नहीं, अजीमत के साथ, बसीरत के साथ और इस्तिकामत के साथ अगर हम करेंगे तो इंशाअल्लाह सुमा इंशाअल्लाह उम्मीद है अल्लाह की दाद से कि हमारी जिंदगी भी अल्लाह वैसे ही बनाएंगे, महबूब जैसे अल्लाह ने सहाबा को बना करके महबूब बनाया था। अल्लाह वैसे ही मदद करेंगे हमारी जैसे अल्लाह ने सहाबा की मदद की थी, क्योंकि अल्लाह के सारे वादे कयामत तक के लिए हैं। सहाबा के साथ महदूद नहीं, नबियों के साथ अल्लाह की मदद महदूद नहीं। கணிதுவர்களே, ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னாங்க, இந்த வேலை சம்பந்தமாக முதல் நூற்றாண்டினுடைய வைரம் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னாங்க. வைரம் ரொம்ப விலை மதிக்க முடியாதது, அது யாரிடத்துல இருக்குமோ அவரும் விலை மதிக்க முடியாதாக மாறிடுவார், அவரும் உயர்ந்த மதிப்புள்ளவராக மாறிடுவார். எப்படி சஹாபாக்கள் இந்த வேலையின் காரணமாக மாறினாங்களோ, சஹாபாக்களுடைய வாழ்க்கை மிகவும் கீழே இருந்தது,
அல்லாஹ் இந்த வேலையின் காரணமாக எவ்வளவு உயர்த்தினானோ இன்றும் இந்த வேலை யார் இடத்துல போகுமோ, இந்த வேலை யார் செய்வாங்களோ, இந்த வேலை யார் லட்சியமாக ஆக்கி செய்வாங்களோ அவங்களையும் அல்லாஹ் சஹாபாக்களை போல மாத்துவான். சஹாபாக்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வந்ததோ, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி அல்லாஹ் தஆலா கபூல் செய்தானோ அதே போல அல்லாஹ் நமக்கும் அந்த நிலைமையை எல்லாம் ஏற்படுத்துவார். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த 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 முபாரக்கான இந்த வேலையின் காரணமாக, இதை எடுத்ததன் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுச்சு, உயர்ந்த தன்மையுடையவர்களா மாறினாங்க. அந்த உயர்ந்த தன்மைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலும் அவங்க கபூலாக்கப்பட்டாங்க, அடியார்களும் அவங்களை விரும்பக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அதே போல இன்னைக்கு அதே வேலையை நாம செய்தோம் என்றால் அது எப்படி செய்யணும்? இது சஹாபாக்களுடைய முறையில, சஹாபாக்களுடைய மிசாஜ்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில, சஹாபாக்களுடைய குர்பானின்னு சொல்லக்கூடிய அதே தியாகத்துல நாமும் இன்னைக்கு செஞ்சா, அதுவும் குறிப்பாக தெளிவோடு, இந்த தாவத்துடைய வேலைகளுடைய தெளிவோடு, அதே போல நேரத்துக்கு தகுந்த மாதிரி இல்ல, எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடிய அசீமத்துன்னு சொல்லக்கூடிய அந்த உறுதியோடு செய்யறது, அதே போல அந்த தியாகத்தோடு நாமும் செய்தால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி. ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் இருக்குது, அது கியாமத் நாள் வரைக்கும். சஹாபாக்களோட அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் முடிஞ்சு போறதில்லை, நபிமார்களோட அல்லாஹ்வுடைய வாழ்க்கை முடிஞ்சு போறதில்லை, நின்று போறதில்லை. அந்த அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எல்லாமே கியாமத் வரைக்குமானது. அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எல்லாமே கியாமத் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமானது. சஹாபாக்களோட நிக்காது, நபிமார்களோட நிக்காது. ஆனால் விஷயம் என்னன்னா, நாமளும் இத மக்சதாக நினைச்சு சஹாபாக்களுடைய வேலையை யக்கீனாக முதல் நூற்றாண்டினுடைய வைரமாக நினைச்சு நாம இந்த வேலையை அதே தன்மைகளோட தியாகத்தோட செஞ்சா நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் அது மாதிரி மாத்துவான். तो भाई यकीन है कि अगर हम ये काम करेंगे तो अल्लाह हमारी अपने खजाने गैब से सारी जरूरतें पूरी करेंगे। अल्लाह हमारी जिल्लत को इज्जत से बदलेंगे, अल्लाह हमारी पस्ती को बुलंदी से बदलेंगे, अल्लाह हमारे खौफ को अमन से बदलेंगे, अल्लाह हमारी हर जगह हर हाल में हर तरह की मदद फरमाएंगे और अल्लाह हमारी तरगीब फरमाकर अल्लाह हमको अपना महबूब बनाएंगे। इसका यकीन है कि नहीं है? பாருங்க, அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய வேலையை செய்தால் அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவி கொண்டு நம்முடைய ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்வான் என்பதாகவும், அல்லாஹ் தன்னுடைய இழிவான வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையாக மாற்றுவான் என்பதாகவும், ஒவ்வொரு பயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா விடுதலை கொடுப்பான், ஒவ்வொரு பயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் என்பதாகவும், இந்த வேலையின் மூலமாக, இந்த வேலை செய்வதன் மூலமாக கீழான உள்ள நம்முடைய வாழ்க்கை, கீழே உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் உயர்ந்ததாக, தாழ்ந்ததாக உள்ள நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்குவா என்பதாகவும், அல்லாஹ்வுடைய உதவி இந்த வேலையோடு இருக்கிறது என்பதை நாம நம்புகிறோமா இல்லையா? இதெல்லாம் செஞ்சா கட்டாயம் அல்லாஹ் இதெல்லாம் செய்வானா? செய்வானா இல்லையா? சொல்லுங்க, இதெல்லாம் யக்கீன் செய்றோமா இல்லையா? सही काम करेंगे, अल्लाह की नुसरत करेंगे। ऐसा करने का वजह है जो फिल्लाही हक़ जिहादी, मेहनत का हक अदा करेंगे, अमल का हक अदा करेंगे, दावत का हक अदा करेंगे तो अल्लाह हमारी हर तरह की जरूरत पूरी करेंगे। इसका यकीन है कि नहीं है? பாருங்க, ஜாஹிது பில்லாஹ் ஹக்க ஜிஹாதி, நீங்க ஜிஹாத வந்து கரெக்ட்டா செய்யணும் அல்லாஹ் சொல்றான், அதனுடைய முறையோட செய்யுங்கன்னு சொல்றான். அது மாதிரி இந்த உழைப்பை கரெக்ட்டா செஞ்சா, சரியா செஞ்சா, இந்த தாவத்துடைய உழைப்பை சரியா செஞ்சா, முறையா செஞ்சா, இந்த அல்லாஹ்வுடைய வாதாக்கள் எல்லாம் பூர்த்தி ஆகுமா இல்லையா? இத நம்பி இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. हमें यकीन होना चाहिए, हमें यकीन होना चाहिए कि अल्लाह ने दीन और दीन के बाद दीन की दावत दे करके हमें अपने खजाने से हमें अपना बनाया है और अपने खजाने से सब लेने वाला बनाया है और अल्लाह हमें सब कुछ नवाजेगा इस रास्ते के जरिए से। लेकिन एक बात है कि ये सिर्फ जो है ये जो मामला होगा ये बयान से नहीं होगा, मलफूजात के याद करने से और बयान कर देने से नहीं होगा, जुबान चलाने से नहीं होगा, दिमाग में बहुत ज्यादा मालूमात कर लेने से नहीं होगा, बल्कि ये दावत एक मेहनत है, इसमें आमाल की मेहनत है, आमाल की मेहनत है। इल्म का ताल्लुक, मालूमात का ताल्लुक दिमाग से है, दिमाग से और जुबान से उसका इजहार है, लेकिन मेहनत में अमल है, अमल का ताल्लुक दिमाग से भी है, जुबान से भी है, हाथ से भी है, पैर से भी है, कान से भी है, आंख से भी है, हर चीज से है, इसमें मेहनत है। तो हमारी इस दावत में हम जो अल्लाह के महबूब बनेंगे, अल्लाह के मंसूर बनेंगे, अल्लाह के यहाँ हमारी जान और माल इज्जत महफूज होगी, अल्लाह के यानी सारे जो वादे हैं वो हमारे साथ जो पूरे होंगे जब हमारे अंदर सिफात आएगी और सिफात के लिए दावत के आमाल की मेहनत है। असल கணிதூரியர்களே, மேல சொன்ன அல்லாஹ்வுடைய உதவி வாக்குறுதிகள் எல்லாமே நடக்கும்.
ஆனா எப்ப நடக்கும்னா வெறும் தாவத்துடைய விஷயங்களை வாயில சொல்றது கொண்டோ, மல்பூசாத்துகளை மனப்பாடம் செஞ்சு அதை நம்முடைய வாயில பேசுறது கொண்டோ, வெறும் மூளையில சிந்திச்சு கொண்டு நம்ம வார்த்தைகளை சொல்றது கொண்டோ கண்டிப்பா நடக்காது. இதற்கு உழைப்பு தேவை. தாவத் இருக்கிறதே அது அமல்களுடைய உழைப்பாக இருக்கிறது. வெறும் இல்மு மாலுமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய தொடர்பு வெறும் மூளையோட, பிறகு அது வாயில வெளிப்படும், அவ்வளவுதான். ஆனா இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பூர்த்தி ஆகணும்னு சொன்னா தாவத்தினுடைய மெஹனத் தேவை, தாவத்தினுடைய உழைப்பினுடைய அந்த உழைப்பு செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய உழைப்பு தேவை. அதனுடைய தொடர்பு மூளையோட இருக்குது, நாக்கோட இருக்குது, கையோட இருக்குது, காலோட இருக்குது, இதயத்தோடையும் இருக்கிறது அதனுடைய தொடர்பு. எனவே சோதர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து நாம் உதவி செய்யப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து நாம் மக்பூலானவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து நாம் எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாவத்தினுடைய மெஹனத்தை, தாவத்தினுடைய உழைப்பை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். असल तो इस काम में मेरे दोस्तों रातों में दिल का जलाना है अल्लाह के सामने, उम्मत के गम में, अल्लाह के दीन के मिटने के गम में। हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम की कुर्बानियों को, सहाबा किराम की कुर्बानियों को, अल्लाह वालों की कुर्बानियों को याद करके और उम्मत की बेदीनी को याद करके, उम्मत की बेदीनी को याद करके अल्लाह के सामने दिल को जलाना और दिल में अल्लाह के बंदों के पास जा करके उनकी थोड़ियों में हाथ डाल करके अपने कदम को चलाना और थकाना, अपने आप को खपाना, ये असल है। और बकदर जुस्सा, जैसे जुबान जिसमें बहुत छोटा सा जुस्सा है उतना ही अपने यहाँ बयान है, हिस्सा बकदर जुस्सा, लेकिन असल है दिल का जलाना, कदम का चलाना और अल्लाह की दी हुई नेमतों को अल्लाह की निज़ाम पर लगाना, खपाना, अपनी हैसियत और मकाम को मिटाना, ये है असल दावत की मेहनत। தாவத்துடைய உழைப்பு என்றால் என்ன? இரவுல அல்லாஹ்வுக்கு முன்னாலே நம்முடைய உள்ளத்துடைய வேதனைகளை, உள்ளத்துல இருக்கக்கூடிய தீன் இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. சஹாபாவுடைய தியாகம், நபியினுடைய தியாகம், நபிமாருடைய தியாகம், இந்த உலகத்துல மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை, இதெல்லாம் மனசுல போட்டு மனசுடைய வேதனை அந்த நெருப்போடு எரிந்து நம்முடைய உள்ளம் அப்படியே அந்த இது எல்லா விஷயங்களும் உள்ள போட்டு அது எரிஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு கைத்தியத்துல அல்லாஹ்வுக்கு முன்னாடி அழுகிறது, அல்லாஹ்ட்ட சொல்றது, அல்லாஹ் உம்மத்துடைய நிலைமைகளையும் முன்னாடி நபிமார்களும் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்த தியாகத்தை எல்லாம் மனசுல நினைச்சு அதை நாம செய்யலைங்கிற வருத்தத்திலையும் அல்லாஹ் முன்னாடி அழுகிறதும், பிறகு பகல்ல அந்த வருத்தத்தையும் அந்த கவலையும் உள்கொண்டவர்களாக அதே கவலையில நம்முடைய ஹைத்தியத்தை எல்லாம் விட்டுட்டு, நம்முடைய அந்தஸ்தை எல்லாம் பார்க்காம, நம்முடைய கௌரவத்தை எல்லாம் பார்க்காம, நம்முடைய மரியாதை எல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் போய் அவங்கள்ட்ட தீனுடைய விஷயங்களை எடுத்து சொல்றது, இதுதான் தாவத். வெறும் பேசுறது இந்த தாவத் இருக்கிறதே, அது நாக்கு எப்படி உடம்புல ஒரு சின்ன பகுதியோ அந்த அளவுக்கு தான் பேச்சு. ஒரு உறுப்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவுக்கு தான் அதனுடைய செயல்பாடும். அப்ப முழு உடம்புல நாக்கு பார்த்தா ரொம்ப சின்னது, அந்த அளவுக்கு தான் பேச்சு. பாக்கி எல்லாமே உள்ளத்துடைய கவலையோட அந்த துவா, இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் மாற்றம் ஏற்படும். ஆக இந்த ரெண்டுக்கு பேர் தான் தாவத்துடைய உழைப்பு என்று சொல்லப்படுகிறது. अब ये कैसे होगा? ये जो मकामी आमाल बताए जाते हैं इसी के अंदर सब छुपा हुआ है। हमारी तरबियत, हमारी हिफाजत, अल्लाह की तरफ से नुसरत सब कुछ इसी में है। ये जो 5 आमाल बताए जाते हैं हम लोग सरसरी समझ करके किससे क्या होगा, हालांकि मेरे दोस्तों ये जो मकामी आमाल है, जब ये काम कारे नबूवत है तो इस काम के सारे आमाल भी, यानी आमाल दावत अगर कारे नबूवत है तो दावत के आमाल भी आमाल नबूवत है। और आमाल नबूवत ये आमाल हिदायत है, आमाल नबूवत ये आमाल तरबियत है, आमाल नबूवत आमाल तरक्की है और आमाल नबूवत आमाल हिफाजत है। इस यकीन के साथ इन आमाल को करना, रस्मी तौर पर नहीं बल्कि इन यकीन के साथ कि मेरे सारे मसाइल, इन 5 आमाल बतलाए जाते हैं, मेरे दुनिया और आखिरत के सारे मसाइल, मेरी अपनी जात का बनना, मेरी ज़रूरतों का पूरी होना और मेरे ईमान का बनना, मेरे आमाल का कमाल तक पहुंचना, मेरे ईमान में कमाल पैदा होना और हमारे महल्ले में दीनदाराना माहौल बनना, ईमान वाला माहौल, नमाज वाला माहौल, कुरान वाला माहौल बनना, सब इसी 5 आमाल के अंदर छुपे हुए हैं। இந்த தாவத்துடைய உழைப்பினுடைய எத்தனை ரகசியங்களும் 5 அமல் மகாமி அமல் என்று சொல்லப்படுகிறதோ அதற்குள்ள அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த 5 அமல் சொல்லக்கூடிய மகாமி அமல்கள்ல நம்ம எல்லாரும் தெரியும் அமல்கள்
அந்த அமல்கள்ல இது எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுக்குள்ளதான் இந்த அமல்களுக்குள்ள இந்த அமல்கள் செய்வதன் மூலமாக எப்படி இந்த வேலை நபியுடைய வேலையோ அதே போல இந்த வேலையினுடைய அமல்களும் நபியினுடைய அமல்கள், நுபுவத்துடைய அமல்கள். அப்ப இந்த அமல்களுக்குள்ளதான் அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்தை வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் அல்லாஹ் வச்சிருக்கிறான், உம்மத்துடைய பாதுகாப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால இந்த அமல்களை, தாவத்துடைய அந்த 5 அமல்களை, தாவத்துடைய இந்த மகாமி அமல்களை சடங்காக இல்லாமல் உறுதியோடு, இவைகள்லாம் நுபுவத்துடைய அமல்கள். நுபுவத்துடைய அமல்கள் தான் ஹிதாயத்துடைய அமல்கள். நுபுவத்துடைய அமல்கள் தான் நம்மை தருமை செய்யக்கூடிய அமல்கள். நுபுவத்துடைய அமல்கள் தான் நம்மை முன்னேற வைக்கக்கூடிய அமல்கள். நுபுவத்துடைய அமல்கள் தான் நமக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அமல்கள் என்பதாக நினைத்து இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவான். இந்த வேலை, இந்த 5 அமல், இந்த நுபுவத்துடைய இந்த அமல்கள், இவைகளை செய்வதன் மூலமாக நான் உருவாகுவேன், நான் சீர்திருத்தம் பெறுவேன், என்னுடைய ஈமான் சரியாகும், என்னுடைய ஆமால் சரியாகும், என்னுடைய ஒவ்வொரு தேவை பூர்த்தியாகும், என்னுடைய மகல்லா சரியாகும், என்னுடைய குடும்பம் சரியாகும், என்னுடைய மகல்லால தொழுகையாளிகளுடைய சூழ்நிலை ஏற்படும், குர்ஆன் ஓதக்கூடியவங்களுடைய சூழ்நிலை ஏற்படும், எங்களுடைய மகல்லா மக்களுடைய தீனுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இப்படியான யகீனோடு நாம் இந்த வேலையை செய்தால் அல்லாஹ் அந்த மாற்றங்களை கொண்டு வருவான். ஆனால் சடங்காக இல்லாமல் இந்த நியத்தோடு, இந்த உறுதியோடு நாம் செய்ய வேண்டும். सहाबाए किराम के दिल में अल्लाह के इस अमर की अजमत थी और उन्हें अल्लाह के वादों का यकीन था, अल्लाह की नुसरतों का यकीन था। इसलिए हर हाल में तलवार के साए में भी, दुश्मन के माहौल में भी, अजनबी इलाकों में भी, लालच में कहीं पर भी, हर जगह दावत दे रहे। कहीं दावत उनकी छूट नहीं पाई। अमन का माहौल है या खौफ का माहौल है, जान जाने मगर दावत दे रहे। अल्लाह हम सब के कसूरों को माफ फरमा कर। दोस्तों, आज अगर हमारे दिल में इस काम की, इस दावत की अजमत होती और इसकी बसीरत होती कि अल्लाह इस काम के करने पर सारे मसाइल हल फरमाएंगे, तो ये आने वाले हालात में, जैसा कि अभी कारगुजारी हम सब के सामने आई, कारगुजारी में जो आमाल की कमी कोताही है वो हम सब के सामने है। अल्लाह माफ फरमाए। दोस्तों, बहुत ज्यादा इस्तिग़फ़ार की जरूरत है। अल्लाह माफ फरमाए, बहुत ज्यादा इस्तिग़फ़ार की जरूरत है। अगर हमें यकीन होता कि हम ये काम करेंगे अल्लाह मदद फरमाएंगे, जो अल्लाह दरिया में रास्ता दे सकता है, वो क्या अपने लोगों के सामने जहां रहते हुए हम जहां हमेशा काम किए वो काम के रास्ते अल्लाह नहीं बना सकता था? अगर हमें यकीन होता। अल्लाह की मदद जो चलती है वो बंदे की नीयत पर चलती है। बंदा जैसी नीयत करेगा, जैसी हिम्मत करेगा, वैसी अल्लाह की तरफ से रास्ते हो, वैसी अल्लाह की तरफ से मदद चलेगी। अल्लाह हम सबके कसूरों को माफ फरमाए। मेरे दोस्तों, दरख्वास्त ये है कि हम अल्लाह की इस नेमत को समझें और अपने कसूरों पर तन्हाइयों में बैठ के अल्लाह से माफी मांगे और आइंदा के लिए इरादा करें कि इन हालात से पहले जहां जहां पर जितने अमाल होते थे, हम इंशाअल्लाह आज से पूरी अपनी सलाहियत लगा देंगे इस बात पर कि सारे अमाल को हम मामूल पर ले आएंगे इंशाअल्लाह। कहो इंशाअल्लाह। கணித்துக்குரிய சகாபாக்களிடம் இந்த வேலையினுடைய இந்த வேலை அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக புரிந்திருந்தாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையின் மேல அவ்வளவு அவங்களுக்கு மகத்துவம் இருந்த காரணத்தினால, அதே போல அல்லாஹ்வுடைய உதவி இந்த வேலையோடு இருக்கிறது, அல்லாஹ் தஆலா இந்த வேலை செய்பவருக்கு உதவி செய்கிறான் அப்படிங்கிற யகீன் இருந்ததுனால அந்த வாட்களுடைய நிழலின் கீழே கூட எதிரிகளுக்கு முன்னால உயிர் போகக்கூடிய நிலை. ஆனா தாவத்து விடவே இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். இந்த வரக்கூடிய இந்த ஹாலாத்துகள்ல முன்னாடி கார்குசாரி வந்தது, இந்த வேலையில எவ்வளவு நாம குறை செய்திருக்கிறோம், இந்த வேலையை நாம் இந்த சில ஹாலாத்துகள்ல விட்டு இருக்கிறோம். இதெல்லாம் யகீனுடைய குறைபாட்டின் காரணமாக அந்த சஹாபாக்கள் அந்த யகீன் உறுதியாக இருந்த காரணத்தினால எதிரிகளுக்கு முன்னாலே உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட தாவத்துடைய வேலை இல்லை. ஆனா நாம இந்த சின்ன சின்ன ஹாலாத்துகள்ல நாம வேலையை விட்டுட்டோம். கண்டிப்பாக இதற்கு நாம இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் நம்முடைய இந்த குறைகளையும் இந்த குற்றங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. இந்த யகீனோடு நாம செஞ்சா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிலைமைகளை கட்டாயம் மாத்துவான். அதனால நமக்கு என்ன இந்த குறைகள் ஏற்பட்டதோ இதற்காக முதல்ல இஸ்திக்ஃபார் செய்யணும். அதே நேரத்துல நம்முடைய முழு திறமையும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த முழு சக்தியும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த முழு ஹிக்மத்துகளையும் இந்த வேலைக்காக நாம பயன்படுத்தி நம்முடைய வேலை முன்னாடி எங்கெங்கெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சோ, எப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சோ, எவ்வளவு எல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அங்கெங்கெல்லாம் அப்படியே அந்த அளவு வேலையே நாம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முழு சலாஹியத்தையும், நம்முடைய முழு திறமையும், நம்முடைய முழு உயிர் பொருளையும் கொடுத்து திரும்பவும் நாம ஹயாத்தாக்குவோம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்। करेंगे इंशाअल्लाह। तो जहां पर मशवरा, तालीम और मस्जिद की आबादी का अमल और गश्त
और खुरूज होता था, वहां पर पहले सबसे पहले उसको मामूल पर लाने की हमें फिक्र करना है, उसके लिए सोचना है, बैठकर अल्लाह से मांगना है, तदबीरें सोचना है कैसे करें, हिकमत, फिर अल्लाह खोलेंगे भी और फिर हिम्मत करना है, फिर अल्लाह मदद भी करेंगे। लेकिन ये बिल्कुल आखिरी दर्जा है मामूल पर लाना। देखो मेरे मुहतरम बुजुर्गों भाइयों, एक बात बहुत से समझें, दुनिया में इम्तिहानात और हालात जो आते हैं ना, वो ऊपर बढ़ाने के लिए आते हैं। 9वीं से 10वीं में जाना है तो इम्तिहान होता है, 10वीं से 11वीं में जाना है तो इम्तिहान होता है। ये जो हालात अल्लाह ले आए हैं, ये सही मानों में हम दावत वालों को अल्लाह आगे बढ़ाने के लिए लाए हैं। तो हमारा सारे आमाल को मामूल पर लाना ये बिल्कुल गिरा हुआ दर्जा है। हम सब तो ये नियत करें कि इंशाअल्लाह पहले से ज्यादा इंशाअल्लाह काम की सतह को बढ़ाएंगे। कहिए इंशाअल्लाह। எங்கெல்லாம் மஷூரா நடந்துட்டு இருந்ததோ, தாலீம் நடந்துட்டு இருந்ததோ, கஷ்ட் நடந்துட்டு இருந்ததோ, குரூஜ் நடந்துட்டு இருந்ததோ, அங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம முயற்சி செஞ்சு திரும்ப அதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு உட்கார்ந்து யோசிங்க. அதற்குண்டான முறைகளை யோசிங்க. ஹிக்மத்தான முறையில எப்படி ஆரம்பம் செய்யலாம் இந்த அமல்களை, எப்படி இந்த அமல்களை திரும்ப ஹயாத்தாக்கலாம். யோசிச்சா அல்லாஹ் தஆலா திறந்து கொடுப்பான். யோசிச்ச வழிகள் அல்லாஹ் தஆலா நமக்கு திறந்து காமிப்பான். பிறகு நமக்கு அதாவது இந்த முன்னாடி எவ்வளவு நடந்துட்டு இருந்ததோ அந்த அமல்களை கொண்டு வரக்கூடிய இந்த தர்ஜா இருக்கு, இது கடைசி கட்டம் தான். ஏற்கனவே உள்ள மாமூல், ஏற்கனவே உள்ள நடைமுறை எவ்வளவு இருந்ததோ அந்த இடத்தை நாம் அடையிறதுங்கிறது அதனுடைய நோக்கம் அல்ல, அது கடைசி கட்டம் தான். இல்லையானால் இதையும் தாண்டி நாம போகணும், இதையும் தாண்டி நம்முடைய தர்ஜாக்களை நாம உயர்த்தணும், இதையும் தாண்டி நம்முடைய தர்ஜாக்களை நாம உயர்த்தணும். இது கடைசி கட்டமாக சொல்லப்பட்டது. அதனால நம்ம இதற்காக யோசிச்சு எப்படியெல்லாம் நம்ம அமல்களை ஆரம்பிக்கலாம் என்பதாக யோசிச்சு நாம அமல் செய்யக்கூடியவர்களாக மாறணும். इसी तरीके से जहां मस्तूरात की तालीम हो रही थी, एक तो अपने अपने घरों में तालीम का एहतमाम, सबसे पहले हम नियत करें कि हम इंशाअल्लाह अपनी जात से अपने घर में रोजाना की तालीम करेंगे इंशाअल्लाह। சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல நம்முடைய வீட்டுடைய தாலீம், குறிப்பாக அங்கிருந்து ஆரம்பிப்போம். வீட்டுடைய தாலீம் 5 அமல்களோட நாம ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். और जहां मस्तूरात की हफ्तावारी तालीम होती थी उसको भी काबू में लाना है और उसको अब बढ़ाना है, मजीद उसमें भी बढ़ाना है। और जहां मकादिम चल रहे थे और ये हालात की वजह से बंद हो गए, उनके बारे में भी नियत करना है कि अब इंशाअल्लाह हम कोई शक्ल निकालेंगे इन बच्चों की भी तालीम का सिलसिला जारी रखने के लिए। ये जरूरी नहीं है। देखो मेरे मोहतरम भाइयों, जब हम गमगीन होंगे, फिक्रमंद होंगे, तो अल्लाह फिर जो इल्हाम करेंगे, इल्का करेंगे शक्ल और सूरत कैसे करना। वैसे आसान शक्ल ये है कि जहां मतलब चल रहे थे पहले एक जगह कई बच्चे 30 है, 35 है, 50 पढ़ते थे एक साथ, उसमें शक्ल है। हम अगर चाहे तो थोड़ा रुक करके 5-5 बच्चों को बुलाएं या 5-5 और 8-8 बच्चों को, 10-10 बच्चों को कहीं पर रख दें, खुद जाकर के पढ़ाएं। यानी अपने बच्चों की तालीम की फिक्र करना है, उसकी शक्ल मौका माल के एतबार से और अपने इरादे के एतबार से जो भी बने, कवानीन की, हुकूमत के कवानीन की रियायत करते हुए जब बैठेंगे तो उसकी बहुत सारी शक्लें निकल आएगी। बच्चों को सादगी के साथ, दीनियात का अमूमन हर जगह दीनियात का वो चलता है, निसाब जो है दीनियात में लिबास है और बस्ता है। उसमें एक दरखास्त ये है कि बच्चों को अभी अगर भेजना हो तो जो लिबास पहने हो उसमें भेजिए, ड्रेस में मत भेजिए, छुपा रहेगा। उनका बस्ता मत भेजिए, छुपा रहेगा। इस तरह से, और बच्चों को एक साथ में भेजिए, थोड़ा थोड़ा करके भेजिए। लेकिन नियत करिए कि इंशाअल्लाह हम अपने तमाम मकातिब को इंशाअल्लाह कायम करेंगे। नियत करते हैं इंशाअल्लाह और ये एहतियाती तदाबीर इख्तियार करेंगे इंशाअल्लाह। அதே போல வாராந்திர கூட்டு தாலீம் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்ததோ அங்க திரும்ப ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதே போல மக்தபுகளுடைய விஷயம், மக்தபுகள் எங்கெல்லாம் நடந்துட்டு இருந்ததோ இப்போ அந்த மக்தபுகள் நடக்காதனால மாணவர்கள், குழந்தைங்க, சிறுவர்கள் போகாம இருக்கிறாங்க. இது பெரிய உம்மத்துக்கு நஷ்டமாக இருக்கிறது. எனவே நாம மஷ்வரா செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை மதித்த வண்ணமாக, அரசாங்க சட்டத்திட்டங்களை முற்றிலும் பின்பற்றிய வண்ணமாக அந்த குழந்தைகளுடைய தத்தீம் நாம எப்படி செய்யறது, முழுமையா எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்தலாம் அல்லது பிரிச்சு பிரிச்சு சேர்த்தலாம் அல்லது நேரங்களை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேரை கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்காக வேண்டி சேர்த்தலாம். இப்படியான முறையில் பொதுவாக நம்முடைய மதரசாவுடைய அந்த சிலபஸ் இருக்கிறது, அவங்களுடைய ஒரு தர்த்தீப் இருக்கிறது. அதுல குறிப்பா அவங்க யூனிஃபார்ம் போட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும், அவங்களுடைய ஐடி கார்டோட போவாங்க. இதெல்லாம் இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க எந்த ட்ரெஸ்ல இருக்காங்களோ அதோட அனுப்பலாம். இது வெளியில கொஞ்சம் தெரியாம இருக்கும், மறைஞ்சிருக்கும். ஆக இப்படியாக நம்முடைய உள்ளத்துல தீனுக்காக, தீன் ஹயாத்தாக வேண்டும் என்ற கவலை எவ்வளவு இருக்கிறதோ, எவ்வளவு உள்ளத்துல நாம அதை பத்தி யோசிக்கிறோமோ அவ்வளவு அல்லாஹ் தஆலா நமக்கு இல்ஹாம் கொடுக்கிறான், மன உதிப்புகள் அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்க எப்படி வேலை செய்யணும், எப்படி அல்லாஹ் தஆலா
இந்த இந்த இக்கட்டான நிலையில எப்படி வேலை செய்யணுங்கிற அந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுவான். அந்த அடிப்படையில நாம இந்த விஷயங்கள் எல்லாம் மஷ்வரா செய்து நாம திரும்ப ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி செய்யணும் இன்ஷாஅல்லாஹ். செய்யலாமா இன்ஷாஅல்லாஹ்? अब इसमें पहले हिम्मत करने की जरूरत है। आप घबराएंगे कि माहौल ऐसा चल रहा है, हम ये सब कैसे करेंगे, क्या बोल रहे हैं, क्या कह रहे हैं, ऐसी बात बिल्कुल नहीं मेरे दोस्तों। जब हम नियत कर लेंगे और थोड़ी सी हिम्मत कर लेंगे तो हिम्मत मर्दा मदद खुदा, हिम्मत मर्दा मदद खुदा, हम हिम्मत करेंगे अल्लाह की मदद आएगी। लेकिन अपने अंदर हिम्मत पैदा करने के लिए एक काम करना पड़ेगा, एक काम करना पड़ेगा। वो सबसे पहले अल्लाह के रास्ते का खुरूज। यहाँ बैठा हुआ जितना मजमा है ये सब सबसे पहले नियत करें कि हम इंशाअल्लाह सबसे पहले इंशाअल्लाह 3 दिन अपनी अपनी जो है ठिकानों से, पहले एक जमात बनती थी उसमें 8 आदमी 10 आदमी होते थे, अब तो 4 आदमी की 5 आदमी की जमात बन रही है। तो जितना हम खुरूज की वो करेंगे, खुरूज के जरिए से अल्लाह ताकत भी देंगे, अल्लाह हिम्मत भी देंगे, अल्लाह हौसला भी देंगे। इसलिए सारे हजरात से दरखास्त ये है, चूंकि हमारे काम में खुरूज जो है वो क़ियाम की हैसियत रखता है, यानी खुरूज के बगैर इस काम का वजूद नहीं है। आज हालात मेरे मोहतरम बुजुर्गों भाइयों, सच्ची बात ये है कि खुरूज की कमी, जैसा अल्लाह ने सलाहियत दिया था और जैसा तकाला है उम्मत की बेदीनी की वजह से, उसके एतबार से हम खुरूज नहीं किए तो हालात का शिकार हो गए। अब से हम नियत कर ले कि अल्लाह ने हमें जो कुछ दिया है, अल्लाह ने हमें जो कुछ दिया है, हम सब अल्लाह के दीन के लिए लगाने के लिए तैयार है इंशाअल्लाह। பாருங்க, இன்னும் நம்ம இந்த வேலையை செய்வதற்காக இப்ப என்னென்ன விஷயங்கள் சொன்னோமோ இதெல்லாம் செய்யறதுக்காக நமக்கு தைரியம் தேவை. நாம பயப்பட தேவையில்லை. இந்த சின்ன சின்ன நிலைமைகள், இந்த ஆளாத்துகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. உள்ளத்துல தைரியம் ஏற்படுத்தி கொள்ளுங்க, தைரியத்தை மக்களுக்கு சொல்லுங்க, தைரியமாக நாம வேலை செய்யணும். பாருங்க, இந்த தைரியம் வர்றதுக்காக ஒரே ஒரு அமல் இருக்கு. இந்த தைரியத்தை நமக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு அமல், அது அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறது, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுறது. இந்த அமலை செய்துட்டா இன்ஷா அல்லாஹ் எல்லா விதமான தைரியத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான், எல்லா விதமான வீரத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான், பயப்படாத தன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். பிறகு நாம இந்த வேலையில இஸ்திகாமத்தா இருப்போம், இந்த வேலையை செய்வோம், மக்களுக்கு ஹிதாயத் வழங்கக்கூடிய எல்லா அமல்களையும் நாம செய்யக்கூடியவங்களாக மாறிடுவோம். ஆக அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறதுக்கு இதுதான் நமக்குள்ள ஹிம்மத்தை, நமக்குள்ள தைரியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இந்த குரூஜ் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்புறது, அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறது, புறப்படுறது. இது இந்த வேலையில கைவாம்னு சொல்லக்கூடிய அடிப்படையான அமல், ஃபவுண்டேஷனோட அமல். எங்க ஃபவுண்டேஷன் சரியா இருக்குமோ அதுக்கு மேல உள்ள கட்டடம் நிரந்தரமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதே போல நம்முடைய குரூஜ் சரியாக ஆயிட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்புறது சரியாக ஆயிட்டா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா தீனுடைய வேலைகளும் சரியாக ஆயிரும். அதற்காக முதல் தடவை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கக்கூடிய மஜ்மால இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் 3 நாள் ஜமாத்துகளை எடுத்துக்கொண்டு நாம போவோம் நியத் வைங்க. முன்னாடி 10 பேர் போயிட்டு இருந்தோம், இப்ப அப்படி தேவையில்லை, 4-5 பேர் போனா போதும். ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் நியத் செஞ்சு குரூஜ் ஆரம்பிச்சிடணும். मेरे भाई, जब तक हम अपने माहौल में रहेंगे ना, निकलेंगे नहीं, तो तरह तरह के शकूक शुबहात, ये कैसे होगा, ये कैसे होगा, मस्जिद में ये रुकावट, फला ये रुकावट, बच्चों के लिए ये रुकावट। लेकिन हम जिस वक्त निकल जाएंगे, अल्लाह इसकी बरकत से हमारे दिलों से खौफ निकाल देंगे, नाउमीदी और यास निकाल देंगे। बंद राहों के रास्ते जो बंद दिखाई पड़ते हैं, अल्लाह वो भी खत्म कर देंगे, अल्लाह रास्ते खोल देंगे। जो कब हिम्मत ही आ गई है, अल्लाह हिम्मत पैदा कर देंगे और फिर उसके बाद खुद अल्लाह ताला रहमती करेंगे। எப்போ வரைக்கும் நம்ம நம்முடைய சூழ்நிலை விட்டு மாகுலட்டு வெளியே போக மாட்டோமோ அதுவரை நமக்கு சந்தேகங்கள், அதே போல முறையீடுகள் இருந்து கொண்டே இருக்கும். பள்ளி திறக்க மாட்டேங்கிறாங்க, பள்ளியில அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மதரசா திறக்க முடியல, இப்போ குழந்தைகளை மக்தபு செய்ய முடியலங்க, கஷ்டி செய்ய முடியல, 3 நாள் போய் அங்க தங்க முடியல, இப்படியான முறையீடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல எல்லாமே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி தெரியும். எப்போ நாம நம்முடைய மாகுலை விட்டு வெளியே போயிடுவோமோ அப்ப தைரியம் கிடைக்கும். எந்தெந்த வேலைகளை எப்படி செய்யணுங்கிற ரகபரி அல்லாஹ் தஆலா வழிகாட்டுதல்கள் அல்லாஹ் கொடுப்பான். சில பாதைகள் அடைஞ்சு போய் கிடக்கும், அதை எப்படி திறக்கணுங்கிறதெல்லாம் காட்டுவான். சில இடங்கள்ல தைரியம் தேவைப்பட வேண்டியது இருக்கும், அந்த தைரியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஆக எல்லா விதமான விஷயமும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில வழிகிளம்பக்கூடிய இந்த குரூஜ்ல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். अगर हम इस इंतजार में हैं कि थोड़ा माहौल और साफ हो जाए, थोड़ा सा हमवार हो जाए, थोड़ा सा अमन वाला हो जाए, सहूलत हो जाए, फिर करेंगे, तो ये बहुत जबरदस्त धोखा है।
எல்லா நிலைமையும் சரியாகட்டும், எல்லாம் கொஞ்சம் மாமூலாகட்டும், உலகத்துல கொஞ்சம் பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை செய்யலாம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. अहवाल तो सही होंगे और हालात तो दुरुस्त होंगे हमारे कदम उठाने पर। क्यों? क्योंकि अल्लाह ने कहा इन तंसुरुल्लाह यंसुरकुम, पहले हमारे कदम उठेंगे तो फिर अल्लाह की नुसरत आएगी। हम इंतजार में हैं कि अल्लाह पहले मदद कर दे फिर हम कदम उठाएं। நாம காலடி எடுத்து வச்சுட்டா இதெல்லாம் சரியாகும். ஏன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிற இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஆனா நாம எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய உதவி வரட்டும், நாம காலடி எடுத்து வைப்போம். அப்படி இல்ல, நாம காலடி எடுத்து வச்சா அல்லாஹ்வுடைய உதவி வரும். भाई बात समझ में आ रही है ना? अल्लाह पहले तकादा करे तुम कदम उठा दे बंदे, जिस हैसियत में जो ताकत है, जो तेरी हैसियत है, फिर मेरी मदद दे। அல்லாஹ் நம்ம என்ன கேக்குறான், நீங்க உங்களுடைய சத்திய திறமைய உயிர பொருளை முன்னாடி வைங்க, உங்களுடைய காலத்துக்கு முன்னாடி வைங்க, நான் என்னுடைய உதவி செய்யறேன். இது அல்லாஹ் சொல்றான். और अल्लाह ने तो मेरे भाइयों, मेरे बुजुर्गों, मेरे दोस्तों, ये थोड़ी सी जिंदगी और जितनी भी नेमतें अल्लाह ने दी है वो इसी अल्लाह ने अपने दीन ही में दिया है। अल्लाह ने कहा इन्ना सलाती व नुसकी व महयाया व ममाती लिल्लाहि रब्बिल आलमीन, सब कुछ हमारा जीना मरना, आज से तो हमारी ये नीयत हो कि हमारा जीना अल्लाह के लिए, हमारा मरना अल्लाह के लिए, हमारा कमाना अल्लाह के लिए, हमारा खाना अल्लाह के लिए, मकान बनाना अल्लाह के दीन के लिए, गाड़ी खरीदना अल्लाह के दीन के लिए, एक दूसरे से मिलना अल्लाह के दीन के लिए, रिश्तेदारी करना अल्लाह के दीन के लिए। ये हम नियत करें। जब हम ये नियत करेंगे तो अल्लाह को भी प्यार आएगा। करते हैं नियत इंशाअल्लाह। அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த இந்த நேமத் எல்லாமே தீனுக்காக தான், தீனுடைய செலவுக்காக தான் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீங்க சொல்லுங்க என்னுடைய தொழுகை, என்னுடைய எல்லா அமல்கள், என்னுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகள், என்னுடைய ஹயாத், என்னுடைய மௌத் எல்லாம் அல்லாஹ்வுக்காக தான் அல்லாஹ் சொன்னான். எனவே இன்றிலிருந்து நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக, என்னுடைய நான் சாப்பிடுறது அல்லாஹ்வுக்காக, நான் சம்பாதிக்கிறது அல்லாஹ்வுக்காக, என்னுடைய உறவு முறை அல்லாஹ்வுக்காக, நான் இன்னொருத்தரோட பழகிறது அல்லாஹ்வுக்காக, நான் வாகனம் வாங்குறது அல்லாஹ்வுக்காக, என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக, என்னுடைய மௌத் அல்லாஹ்வுக்காக என்று இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்யுங்க. तो अल्लाह को अल्लाह का दीन महबूब है और अल्लाह ने अपने दीन की हिफाजत का वादा फरमाया है। जब अल्लाह के महबूब दीन की हिफाजत, अल्लाह के महबूब दीन की इशाअत के लिए हम नियत कर लेंगे सब कुछ लगाने का कि जान है, माल है, वक्त है, सलाहियत है, सब कुछ लगाएंगे तो अल्लाह हमारे जान की और इज्जत आबरू की, ईमान आमाल की और हमारे जो है घर-बार कारोबार की, सब कुछ हमारी औलाद की, हमारी वतनों की, सारी चीजों की अल्लाह हिफाजत फरमाएंगे। और अल्लाह अगर न चाहे तो मेरे दोस्तों हम कहीं पर महफूज नहीं रह सकते। तो अगर हम चाहते कि हमारा जान माल, इज्जत आबरू, ईमान आमाल, मसाइल मकाबिल, मसाइल मकादिब और घर-बार कारोबार ये सब अगर महफूज रहे तो बस एक रास्ता है कि जो कुछ भी अल्लाह ने दिया है अल्लाह की ऊपर निगाह करके हम अल्लाह के रास्ते में निकल जाए। यही हल है, यही हल है। தீன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அந்த தீனை பாதுகாக்கிறது அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த அல்லாஹ்வுக்கு பிரியமான தீனை, நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர், பொருள், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான திறமைகள், இதை கொண்டு நாம் அந்த தீனை பாதுகாக்க, அந்த தீனை உலகத்துல ஹயாத்தாக்க நாம் பாடுபட்டோம் என்றால் நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பான், நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், நம்முடைய மஸ்ஜிதுகள் எல்லாம் பாதுகாப்பான், நம்முடைய மதரசாக்கள் எல்லாம் பாதுகாப்பான், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பான், நம்முடைய அத்தனையும், நம்முடைய ஈமான் ஆமால், நம்முடைய உயிர், நம்முடைய பொருள், நம்முடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் பாதுகாப்பான். அப்ப நாம நினைச்சா நம்முடைய உயிர், பொருள், மானம், மரியாதை இதெல்லாம் பாதுகாக்கப்படணும்னு நினைச்சா, நம்முடைய மஸ்ஜித் மதரசாக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைச்சா, முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரே தீர்வு தான். அது என்ன தீர்வு? இந்த தாவத்துடைய வேலைக்காக, இந்த தாவத்துடைய வேலைக்காக, இந்த தீன் இந்த உலகத்தில் ஹயாத்தாக வேண்டும் என்பதற்காக என்னுடைய உயிர், பொருள், என்னுடைய நேரம், என்னுடைய திறமைகள், எனக்கு வழங்கப்பட்ட அத்தனை தீனுடைய எல்லா விதமான நியமத்தை எடுத்துக்கொண்டு நான் அல்லாஹ்வுடைய பாதையில போவேன் அப்படிங்கிற நியத்து ஒன்றுதான், அதற்குடைய முயற்சி ஒன்றுதான் இதற்கு தீர்வாக அமையும். और मेरे भाइयों, अल्लाह की तरफ से जो मदद आएगी वो हम सबकी नियतों के एतबार से आएगी। अल्लाह की तरफ से जो मदद आएगी वो हमारी नियतों के एतबार से आएगी। तो हम कमजोर हैं, हमें अपने हिसाब से नहीं चलना है। दीन अल्लाह का है और अल्लाह कवी और अजीज और गालिब और सारी ताकत और कुदरत का मालिक है। तो हमें उसकी जात पर भरोसा करके अल्लाह के रास्ते में निकलना है। जब हम उसकी उस पर करेंगे तो जैसी हमारी बड़ी नियत होगी,
वैसी अल्लाह की तरफ से बड़ी मदद आएगी। छोटी नियत होगी तो छोटी मदद आएगी। जब अल्लाह से लेना है और अल्लाह की मदद पर वो करना है तो अल्लाह बड़े हैं तो हमें बड़ी ही नियत करना है, चाहे हम कमजोर और छोटे क्यों ना हो। इसलिए सारे हजरात से दरखास्त है कि जिनके भी 4-4 महीने लग चुके हैं इससे पहले, वो सारे के सारे हजरात दुनिया के कोने कोने में जाने के लिए खुले खर्च के साथ अपने आप को पेश करें कि जो कुछ भी अल्लाह ने दिया है मैं सब अल्लाह के दिन के लिए लगाने के लिए खुले खर्च के साथ तैयार हूं। பாருங்க, நம்முடைய நியத்தை பொறுத்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நாம எப்படி நியத் செய்யறோமோ அப்படி உதவி வரும். ஆனா நாம பலகீனமானவர்களா இருக்கிறனால நம்முடைய நியத்துல குறைவு வருது. ஆனா நாம நம்மள கவனிச்சு நியத் வைக்க கூடாது. அல்லாஹ்வை கவனிச்சு, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன், அல்லாஹ் எவ்வளவு சக்தி உள்ளவன், அப்ப அல்லாஹ்வை கவனிச்சு நாம நியத் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கிறவங்க நியத் செய்யுங்க.